வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆபாச பணம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டகுப்பத்தில் நடைபெற்ற ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சீருடை கிழிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற்காலை முதல் விரதம் இருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது. இதையடுத்து 30 நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் 26 நோன்புகள் முடிவடைந்து 27வது நோன்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாத்கர் சார்பில் காரைக்கால் மாவட்டம் காமராஜ் சாலையில் உள்ள சமீரா மஹாலில் மத நல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கு பெற்று இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரபிரியங்கா, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 125 வீரர்கள் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பயணத்தை காரைக்காலில் SSP லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6553 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அவர்கள் கட்டாக், ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரி வந்து நேற்று மாலை காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை CISF DIG சிவக்குமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர். இதில் காரைக்கால் சைக்கிள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சிறுவர் சிறுமியர்கள் பலர் CISF வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்டனர். ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைனின் வழியாக பார்த்து உள்ளீர்கள், பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள் எனவும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும். ஆகவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறி சைபர் மோசடி கும்பல் தற்பொழுது பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளது. அதேபோல் யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும், மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்த 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் சாலையில் 3 நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டுவதாக அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 பிடித்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். அதில் மணவெளியை சேர்ந்த ஆனந்த், சம்பத் குமார், பாலா ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்கள் மீது அரியங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் கஞ்சா, லாட்டரி சீட் விற்பனை, அடிதடி, வழிப்பறி செய்வது உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. 3 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சீருடை கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய பள்ளிவாசல் தைக்கால் திடலில் நேற்று முன்தினம் இரவு ரமலான் மாத 27வது நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி தைக்கால் திடல் பகுதியில் அமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தற்காலிக கடை வீதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் மக்கள் ஒன்று கூடினர். இந்நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான 30க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பெரிய பள்ளிவாசல் அருகே அதிகம் சத்தம் எழுப்பும் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 நபர்களை போலீசார் மடக்கி பிடித்து எச்சரித்தனர். அப்பொழுது மது போதையில் இருந்த 3 இளைஞர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கீழே தள்ளி சட்டையை கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் ராஜு அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிந்து கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இணையதுல்லா, சல்மான் கான் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மூவருக்கும் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ரவுடி ஷாஜகானின் கூட்டாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சேதராப்பட்டு பகுதியில் 15 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், ஊசுடு தொகுதி தலைவர் முத்தாலு, முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சீனு, தேவா, மதன், அருள், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனம் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களிலிருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இப்போட்டியினை இந்திய எரிபந்து கழகத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் மேனேஜிங் டைரக்டர் ராஜு கிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன், புதுவை அமைச்சூர் எரிபந்தி கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாசலம், தலைவர் ஆனந்தபாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெஃபரி போர்டு சேர்மன் டாக்டர் ஆரங்க பண்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோனிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரும் நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்கிறார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கமே பின்பற்றப்படுகிறது. அதன்படி அடுத்த ஆண்டுதான் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது தொடர்பாக திருநள்ளாறு தேவஸ்தானம் விளக்கம் அளித்தது. இருப்பினும் இன்று திருநள்ளாறு சனீஸ்வர கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இன்று பங்குனி அமாவாசை சனிக்கிழமை என்பதாலும் தமிழக பகுதியில் சேலம், ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் கேரளா, ஆந்திரம் உள்ளிட்ட வெளி மாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தினசரி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகமும் வெள்ளி கவசம் அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. பக்தர்கள் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தொடர் விடுமுறையால் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க புதுச்சேரி ரயில்வே நிலையத்திற்கு ஸ்ரீ அன்னை வருகை புரிந்த 111வது ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். நப்திவு தாம் பங்வாணி அறக்கட்டளை, பாண்டிச்சேரி உலக அமைதி அறக்கட்டளை மற்றும்
பாண்டிச்சேரி ரயில் நிலைய ஆணையத்துடன் இணைந்து ஸ்ரீ அரவிந்தரை அவரது ஆசிரமத்தில் சந்திக்க பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு அன்னை வந்ததன் 111வது ஆண்டு நிறைவு கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஸ்ரீ அரவிந்தரின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் அன்னை மற்றும் அரவிந்தரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பங்வானி அறக்கட்டளை மற்றும் உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் ரயில்வே நிலைய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உள்ளது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரி சுழற்சி முறையில் இயங்குவதால் மாணவிகள் நடமாட்டம் எப்பொழுதும் இருக்கும். இதற்கிடையே வாலிபர்கள் சிலர் அடிக்கடி கல்லூரி முன்பு கூடியும் வாகனங்களில் வந்தும் மாணவிகளை கேலி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி விடும் நேரங்களில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்து மாணவிகள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இது தொடர்பாக தற்பொழுது கல்லூரி முன்பு முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பதிவாகும் காட்சிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கவிஞர் தமிழ் ஒலி இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் தமிழ் ஒலியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. கவிஞர் தமிழ் ஒலி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ் ஒலியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்திதாசா பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன்தாஸ், பாவலர் தேவதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஈரம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெனின் துரை ஆகியோர் பங்கேற்று கவிஞர் தமிழ் ஒலி திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ் ஒலியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் பார்வையிட்டனர். கவுண்டம்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் கவுண்டம்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையர் திரு நீதி அரசர் முத்துவேல், சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆபாச பணம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டகுப்பத்தில் நடைபெற்ற ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சீருடை கிழிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.